ஒரு காரியத்தை சொல்லுவாருங்க, அது குறித்து பசி இருக்கணும். இது குறித்து என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, எவன் தேடுறான் எவன் தட்டுறான் அவனுக்கு தான் கர்த்தர் கொடுக்குறாரு. பொக்கிஷங்கள்லாம் அப்படியே வராதுங்க. பொக்கிஷம்னா தேடணும், தன்னை குறித்த அறிவையும் தேடணும். வேதத்துல மெய்யா இயேசு யார், எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து தேடுனீங்கன்னா தன்னை உங்களுக்கு ரிவீல் பண்ணி காமிப்பார். மத்தேயு 16 13ஆம் வசனத்திலிருந்து, பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாய் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இயேசு கேட்குறார், என்னை நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. கூட பழகிறனே, வர்றனே, பேசுகிறீங்களே, சாப்பிட்றீங்களே, எல்லாம் உட்காந்துறீங்களே, நான் யாருன்னு கேட்டார். அப்போ ஒருத்தர் சொல்கிறார், சில எரேமியாங்கிறாங்க, சில யோவான் சாணங்கிறாங்க, இல்லை தீர்க்கதரிசியில் ஒருத்தருங்கிறாங்க. சரி, அதெல்லாம் ரைட்டு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். உடனே பேதுரு சொல்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இது உன்னுடைய மாம்ச அறிவு வெளிப்படத்தில், பிதாவாகிய தேவன் தன்னை குறித்த அறிவை உனக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார். இந்த அறிவில் சபையை கட்டுவேனர். பேதுரில் கட்டுவேன்னு சொல்லலை, பேதுரு என்கிற கூழாங்கல்ல கட்டுவேன்னு சொல்லலை. பேதுருன்னா பெற்ற கூழாங்கல் மாதிரி. இந்த அறிவுங்கிறது கற்பார மாதிரி. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இயேசு ஆண்டவர்னு அறிஞ்சோம். அது எப்படி அறிஞ்சோம்? ஒரு பிரசங்கியார் உங்களுக்கு சொல்லலை, பிரசங்கியார் மூலமாக பிதாவாகிய தேவன் அதை உங்களுக்கு ரிவீல் பண்ணார். எல்லாமே எப்படி நடக்குது என்றால், பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை குறித்த அறிவை உங்களுக்கு காமிக்கிறார். அந்த அறிவில் தான் கட்டி எழுப்பப்படுகிறோம். அந்த அறிவு உங்களுக்கு தேடுகிறதுலாம் வருது. சிலர் வந்து அங்கே அப்பா சாமியை கும்பிட்றாங்க, சிலர் அம்மா சாமி கும்பிட்றாங்க, பரம்பரை சாமி கும்பிட்றாங்க. நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவம் சாங்கிறாங்க இல்லையா, அப்படின்னா பரம்பரை சாமி கும்பிட்றாங்க. நல்லது. ஆனால் வளர வளர தனிப்பட்ட ரீதியில் தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு உண்டாகணும். பர்சனல் நாலேஜ். கீழே அடுத்த வசனம் வாசிங்களே. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு, யாருக்கும் சொல்லாதங்கிறார். நான் தான் கிறிஸ்து என்பது சொல்லாதனாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? சூப்பர் ரெவலேஷன், யா போய் சொல்லியாமா? ஆண்டவர் சொல்லாதனார். ஆண்டவர் ரகசியங்களை எப்பயும் மறைச்சி தாங்க வச்சார். ஓமைகள் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம என்ன சொல்கிறோம்? ஓமைகள்னா புரிஞ்சு கொள்வதற்காக சொல்லப்பட்டதுங்கிறோம். ஓமைகள் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படலை. நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா வெறும் மேலோட்டமாக விதைச்சான், அறுத்தான், வயலில் விழுந்துச்சு, வழியில் விழுந்துச்சு, கொக்கு கூட்டு போச்சு, அப்படி தான் தெரியும். அது மட்டும்தான்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 13 அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாகவும் உணர்ந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறபடினால் நான் ஓமைகளாக அவர்களுடனே, ஓமை வந்து அப்படியே பிளெயின் கிடையாது, வாஞ்ச உள்ளவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ரகசியங்கள்லாம் ஒரு காரியத்தை சொல்லுவாருங்க, அது குறித்து பசி இருக்கணும். இது குறித்து என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, எவன் தேடுறான் எவன் தட்டுறான் அவனுக்கு தான் கற்றுக் கொடுக்குறாரு. பொக்கிஷங்கள்லாம் அப்படியே வராதுங்க. பொக்கிஷம்னா தேடணும், தன்னை குறித்த அறிவையும் தேடணும். வேதத்தில் மெய்யா இயேசு யார், எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து தேடுனீங்கன்னா தன்னை உங்களுக்கு ரிவீல் பண்ணி காமிப்பார்.